நான் வரும்போது கதவெல்லாம் திறந்துருந்துச்சு, லைட்லாம் போட்டுருந்துச்சு, எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. வரும்போது நான் உள்ளே வந்தேன். வர்றதுக்கு முன்னாடியே நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க. நீங்களாம் யாரும் வரல. நான் வந்ததுக்கு சந்தோஷப்படுறத விட எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நான் சொல்றேன்ல, அவர் வந்ததுக்காக சந்தோஷப்படுங்க. யாருக்கு தெரியுதா? இப்ப இன்னும் தெரியலையா? நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னை கொண்டு வர கடவுள் வந்து எனக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். என் பிள்ளை வருவான், இங்க வந்து பிரசங்கம் பண்ணுவான்றத நீங்க வந்து நீங்க நான் வரும்போது யாருமே இல்லை, பாட்டு முடிகிற வரை கூட யாருமே இல்லை. ஆனா ஒரு கூட்டம் பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்க நம்மளை நோக்கி வடேஞ்சேரி சபையை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன இன்னைக்கு போதிக்க போறாரு, என்ன இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு, என்ன இன்னைக்கு மக்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வர்றீங்களோ இல்லையோ, நீங்க வரலனாலும் நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு தான் போவேன். ஒரு ஆள் வரலன்னா கூட, வெறும் சேர் இருந்தா கூட இங்க உட்காந்து கேட்கறதுக்கு கோடிக்கணக்கான தூதர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு சொல்ல போறாங்க. ஏன்னா தேவ தூதர்களுக்கெல்லாம் வந்து என்ன நடக்க போகுதுன்றது ஒரு கட்டளை கொடுத்தோன்னா அதை போய் செய்வாங்க, அவ்வளவுதான். அவங்க போயிட்டு யோசிச்சு சிந்தனை பண்ணி புதுசா எதுவும் செய்ய மாட்டாங்க. கடவுள் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை செய்வாங்க. அத மாதிரி உங்களுக்கும் தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் கட்டளை கொடுத்தீங்கன்னா அவங்க போய் அதை செஞ்சுட்டு வருவாங்க, அந்த காரியத்தை நடந்துச்சு முடிப்பாங்க. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் போய் இதை எப்படி செய்ய போறேன், என்னால் என்ன முடிய போகுது அப்படி யோசிக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற தேவதூதருக்கு வந்து நீங்க கட்டளை கொடுக்குறதே இல்லை, வேலை சொல்றதே இல்லை, நீங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க கட்டளை கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்காக அந்த காரியத்தை செஞ்சு முடிங்க உங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா உடனே அந்த பரலோகத்தில் இருக்கிற சேனை இறங்கி போய் அந்த காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கு. ஆனா நீங்க யாருமே எந்த கட்டளையும் பிறப்பிக்கல, எதுவுமே செய்யல. சரி, ஓகே, நம்ம தொடருவோம். என்ன தொடருவோம் அப்படின்னா, நம்ம கடைசியா என்ன பார்த்தோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன போதனை பண்ணோம், என்ன சொல்லி கொடுத்தோம், எதை குறித்து பேசிட்டு இருக்கோம்ன்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஓகே, ஒரு வசனத்துக்கு யாராவது நம்ம திருப்புவோம். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, என்ன ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சுவிசேஷத்தை குறித்து நம்ம போதிக்க ஆரம்பிச்சோம். சுவிசேஷத்தினால புறஜாதிகளுக்கு என்ன லாபம், எல்லாம் சொல்லுங்க. சுவிசேஷத்தினால புறஜாதிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம போதிக்க ஆரம்பிச்சோம். அதில் நான் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தினால புறஜாதிகளுக்கு என்ன லாபம், அதில் விசுவாசிகளுடைய பங்கு என்ன அப்படின்றத குறித்து நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோம். விசுவாசிகளுடைய பங்கு என்னன்றதை நான் ஒரே பாயிண்ட்ல சொன்னேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விசுவாசிகளுடைய பங்கு என்னன்றத ஒரே ஒரு வார்த்தையில சொன்னேன் நான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சூப்பர். யார் கை தட்டுங்க உங்களுக்கு. நம்முடைய பங்கு என்ன? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிகளுடைய பங்கு என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் விசுவாசிகளுடைய பங்கு. அப்போ சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னா, சுவிசேஷம்னா என்னன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் அப்படின்னா சுவிசேஷம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம
பண்ணோம், சுவிசேஷம்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்ல ஆரம்பித்தேன். உங்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்றதை நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதை சொல்லும்போது தான் நம்ம ஒரு வசனம் வாசித்தோம். என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வாசித்தோம். அது யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அது என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்கிற எகிப்து தேசத்தில் இருக்கிறீங்க, இந்த அடிமைத்தனத்திலே இருக்க வேண்டியதில்லை, இந்த பாவத்திலே வாழ வேண்டியதில்லை, இந்த கஷ்டத்திலே வாழ வேண்டியதில்லை. நீங்கள் இங்கிருந்து மீண்டு நீங்கள் நன்மையும் சுவிச்சம் இருக்கிற தேசத்துக்கு போக முடியும், விசாலமான தேசத்துக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். அதுதான் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு காமிச்சேன். இன்னைக்கும் என்ன சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதுவாகவே கடவுள் இருக்கிறார் அப்படின்றதான் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் போன வாரத்தில் கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுவிசேஷன்றது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க போய் முடியுது அப்படின்னா, ஆரம்பத்திலேயே மனிதனை கடவுள் எதற்காக உண்டாக்கினார் அப்படின்னா, மனுஷன் மேல வச்ச அன்பின் நிமித்தமாகத்தான் மனுஷனை கடவுள் உண்டாக்கினாருன்னு சொன்னேன். எதுக்காக இயேசுவை சிலுவைக்கு எதுக்காக இயேசுவை பூமிக்கு அனுப்பிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாகத்தான் அனுப்பிச்சாருன்னு நான் காமிச்சேன். எதுக்காக இயேசுவை சிலுவையில் அடிச்சாரு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதுவும் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாகத்தான் அவரை சிலுவையில் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சேன். இதெல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு காரியம் சொன்னேன். சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படுது அப்படின்னு காட்டும்போது, ஆரம்பத்திலேயே தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 11:5. வாசிங்க. தரித்திரருக்கு சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. இப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு, இப்போ நீங்க இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க, இப்போ நீங்க இருக்கிறீங்க, ஒரு தேவையில் இருக்கிறீங்க, என்ன தேவையில் இருக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன தேவைப்படுது? பணம் தேவையில்லைன்னு யாருனாலும் இருக்கிறீங்களா? இங்க பணம் தேவையில்லை அப்படின்னு யாருனாலும் இருந்தால் கை தூக்குங்க. இப்போ ஒரு சின்ன பண தேவையில நீங்க இருக்கிறீங்க, கரெக்டா? பண தேவையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு நீங்க என்ன தேவையில இருக்கிறீங்க? பணம் தேவையில இருக்கிறீங்க. பணம் உங்களுக்கு தேவைப்படுது. பணத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பண தேவையில் இருக்கிறீங்க, பணத்துக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், கரெக்டாக கொடுக்குறேன். அது பணம். 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் பணம். அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக நான் என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அது வித்தியாசமான கொஸ்டினாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆப்போசிட் தெரியும். இப்போ கசப்பு இருக்குது, கசப்புக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவீங்க? இனிப்பு சொல்லிடுவீங்க. துன்பம் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டு இன்பம் சொல்லிடுறீங்க. அது மாதிரி ஒன்னொன்று நன்மை இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டு தீமை சொல்லிடுறீங்க. பாவம் இருக்கு, பாவத்துக்கு ஆப்போசிட்டு சொல்லுங்க பாப்போம். நீதி, பாவத்துக்கு ஆப்போசிட்டு நீதி, பரிசுத்தம் இருக்குது. தரித்திரத்துக்கு ஆப்போசிட்டு ஐஸ்வர்யம்.
அப்ப பணத்துக்கு ஆப்போசிட்டு தரித்திரம். நான் 1 லட்ச ரூபா உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக 1 லட்ச ரூபா எனக்கு கடன் இருக்கு, அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். புரியுதா? இப்போ அதாவது 1 லட்ச ரூபா கொடுத்தோம்னா அது பணம் உங்கள் கையில் வர்றது. நான் எனக்கு இருக்கிற கடனை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்களே ஆல்ரெடி எதில் இருக்கிறீங்க? நீங்களே ஆல்ரெடி பண தேவையில் இருக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு பணம் தேவை. ஆனால் நான் வேற வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, அது சேர்த்து நீங்களே கொடுத்துருக்க அப்படி நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே இது நீங்கள் ஒரு 10,000 ரூபா தேவையில் இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. இதே நீங்கள் ஒரு 10,000 ரூபா தேவையில் இருக்கிறீங்க. தேவையில் இருக்கிற உங்களுக்கு நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை எவ்வளோ? 10,000. நான் வந்து உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், 10 மடங்கு அதிகமாக கொடுக்குறேன். அப்போ எப்படி உங்கள் மனசு இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது அப்படின்னா அந்த சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, அதாவது நீங்க ஒரு 10,000 ரூபா தேவையில் இருக்கும்போது நான் கொண்டு வந்து ஒரு 1 லட்ச ரூபாயை கொடுக்குறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமோ, அதே போல தரித்திரருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, தரித்திரர் ஒரு தேவையில் இருக்கிறார்கள், தரித்திரர்கள் ஏதோ எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள், தரித்திரர்கள் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் தரித்திரருக்கு என்ன தேவையோ அதற்கும் அதிகமான அளவுதான் இந்த சுவிசேஷத்திலே அடங்கி இருக்கிறது. அதனால்தான் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. புரியுதா? அதாவது தரித்திரருக்கு சுவிசேஷம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நல்லா கவனிங்க. நீங்க ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு தலைவலிக்குது, தலைவலியில் இருக்கிறீங்க, ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு ஒரு கால் வலியிலையோ தலைவலியிலையோ இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. ஒரு கால் வலியிலையோ தலைவலியிலையோ நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவை? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? சுகம். கால் வலியில் இருக்கிறீங்க, தலைவலியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்ன? சுகம். உங்களுக்கே ஒரு ஆல்ரெடி ஒரு கால் வலி இருக்குது, நீங்க சுகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லா கவனிங்க. நீங்க சுகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் வேற வந்து ஒரு தலைவலியை உங்களுக்கு உண்டு பண்றேன், நல்லா கவனிங்க. நீங்க ஆல்ரெடி என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? சுகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கால்வலியில் இருக்கிறீங்க, சுகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் என்ற தலைவலியை சேர்த்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், வச்சுக்கோங்க, தலைவலியை வச்சுக்கோங்க, ஜுரத்தை வச்சுக்கோங்க, அப்படி நான் வேற கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். தலைவலி தான், காலில் தான் வலி நினச்சிட்டு இருக்கேன், இது வேற ஒரு தலைவலியை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வேதம் சொல்லுது தரித்திரனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதான். இப்போ நீங்க கால்வலியில் இருக்கிறீங்க, இல்லை தலைவலியில் இருக்கிறீங்க, ஜுரத்தில் இருக்கிறீங்க, இல்லை பெரிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா சுகம் தேவை, ஆரோக்கியம் தேவை. உங்களுக்கு அந்த சரீரத்தில் இருக்கிறதான அந்த பலவீனத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு பலம் உண்டாக வேண்டியது தேவையா இருக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் என்றால் தரித்திரருக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த தரித்திரத்திலிருந்து வெளியே வர என்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ அதுதான் சுவிசேஷம். அதே போல நீங்க சுகமின்மையில இருக்கிறீங்க அப்படின்னா, நோயினால பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கால்வலி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன சுவிசேஷமா இருக்கிறது என்றால் நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் என்பது சுவிசேஷமா இருக்கிறது, நீங்கள் சுகம் அடைவீர்கள் என்பது சுவிசேஷமா இருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லுது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாகவே கடவுள் இருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷம். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போலாம். ஏன் சுவிசேஷம் நம்மளுக்கு பிரசங்கிக்கப்படணும்? நல்லா கவனிங்க. ஏன் சுவிசேஷம்னா நான் என்னன்னு தெளிவா சொல்லிட்டேன். என்ன சுவிசேஷம்? என்ன சுவிசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லுங்க, எனக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ
அதுவாகவே கடவுள் இருக்கிறார். எனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதுவாகவே வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை சும்மா இல்லைங்க. இந்த வார்த்தை சும்மா கிடையாது. ஏதோ பைபிள் எழுதி இருக்குது, ஏதோ எடுத்து வச்சுட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, நீங்க ஒரு இல்லாமல் இருக்கும்போது, நீங்க ஒரு தரித்திரத்துல இருக்கும்போது, நீங்க ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும்போது நீங்க எடுத்து வேதத்தை எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே முடியல, இது எதுவுமே நடக்காது போல, எல்லாம் எதிர்மறையா இருக்குது, சூழ்நிலை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்குமோ வாய்க்காதோ, இது நடக்குமோ நடக்காதோ, இன்னும் கீழே போயிடுவோமோ, இது கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்படியே போயிடுவோமோ, இப்படியே கஷ்டத்திலே இருப்போமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க இந்த வேதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தாலும் அதற்கு விடை இந்த வேதத்திலே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. என்ன அப்படின்னா சுவிசேஷம்னா என்ன, ஒரே ஒரு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ, எனக்கு என்ன தேவைப்படுகிறதோ, நான் என்ன வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ, என்ன வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதுவாகவே இருக்கிறது வார்த்தை, அதுவாகவே இருக்கிறது அவர்தான் கடவுள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. இப்ப புரிஞ்சிருச்சா சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு? இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஏன் சுவிசேஷம் நம்மளுக்கு தேவைப்படுது? நல்லா கவனிங்க. சுவிசேஷம்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் சுவிசேஷம் நம்மளுக்கு தேவைப்படுது? ஏன் நம்மளுக்கு ஒருத்தர் சுவிசேஷத்தை சொல்லித்தர வேண்டி இருக்கிறது? எதற்காக சுவிசேஷம்? ஏன் சுவிசேஷம் நம்மளுக்கு தேவைப்படுது? எதற்காக சுவிசேஷம்? இந்த சுவிசேஷத்தை ஏன் நான் அறிஞ்சுக்கிறணும்? இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போய் ஏன் நான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்? ஏன் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா பாவம் தெரியுமா? எல்லாருக்கும் பாவம் தெரியுமா? என்னது பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே வண்டி ஆட்டினீங்க. பாவம் தெரியுமா சொன்னோன்னே எனக்கு தெரியுமே. என்ன ஒன்று சொல்லுங்க, என்னதான் உங்களுக்கு பாவம் என்னன்னு தெரிஞ்சிருக்குதுன்னு நான் சொல்றேன். பாவம் தெரியுமான்னு நான் கேட்டேன். கேட்ட உடனே இங்க இருக்கிற எல்லாருமே மண்டையாட்டினீங்க, எனக்கு தெரியுமே அப்படின்னு. ஆனா என்னது பாவம்னா என்னது அப்படின்னு கேட்குறேன், யாருமே பதில் சொல்ல முடியல. நீங்க உங்களே அறியாம ஏதாவது செஞ்சுட்டீங்கன்னா அது பாவம். சரி, இப்போ நான் என்னை அறியாமே என்கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னை அறியாமையே என் பையில இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து நான் சிஸ்டர் கொடுத்துட்றேன். அது பாவமா? வேற வேற சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுக்கு விரோதமா காரியங்கள் நம்ம செய்யறது பாவம். வேற பாவம் சொன்ன உடனே எல்லாருமே அதுல 100% தேர்ச்சி அடைஞ்ச மாதிரி சரி சரி இப்படி மண்டே ஆட்டினீங்களே. ஆனா இங்க ஒரு 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 வார்த்தை கூட வெளியில வர மாட்டேது. பாவம்னா நான் சொல்றேன் கவனிங்க. பாவம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. பாவம்னா என்ன அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போயிடுறது தான் பாவம். ஆதாம் என்ன பண்ணா? ஆதாம் என்ன பண்ணா சொல்லுங்க. எத்தனை டைம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் சொல்லுங்க. கடவுள் சொல்லியிருந்தாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம். எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம். ஆனா அந்த தோட்டத்து நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கரெக்டுங்களா? அவரு சொல்லியிருந்தாரு, இந்த கனியை மட்டும் நீ புசிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த கனியை எடுத்து பறிச்சு புசிச்சுட்டான். ஏவாள் புசிச்சுட்டா, அவன் புருஷனுக்கும் கொடுத்துட்டா, 2 பேரும் சாப்பிட்டாங்க. இதுதான் ஆதாம் செஞ்ச காரியம். கரெக்டா? ஆனா அவன் அந்த பழத்தை பறிச்சு புசிச்சான்ல, அவன் பறிச்சு புசிச்சது கூட ஒரு இது கிடையாது. ஆனா அவன் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். பாத்தீங்களா? அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு.
பாவம். கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான், அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு பாவம். அதுதான் பாவம். நல்லா கவனிச்சுக்கோங்க, பாவம் அதுதான். ஆனால் பாவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். அதுதான் பாவம். பாவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மூணாவது அதிகாரம் 15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். வாசிங்க. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வாசிங்க. நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். நல்லா கவனிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்ன அந்த கனியை நீ புசித்தபடியினால் பூமியே உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குமா. என்ன நடக்கும்? வார்த்தையை அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியா போனதுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வாசிங்க. நீ இருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வாசிங்க. பூமி என்ன பண்ணுமா? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குமா, நீ வருத்தத்தோட கனியை புசிப்பாயா. வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டான். அந்த வார்த்தை கீழ்ப்படியாம போனது நிமித்தமா பாவம் உண்டாயிருச்சு. பாவம் உண்டானது நிமித்தமா அது என்ன ஆச்சுன்னா சாபமா மாறிடுச்சு. நல்லா கவனிங்க. பாவம் உண்டானது நிமித்தமா பாவம் சாபமா மாறிடுச்சு. சாபம் என்ன பண்ணுச்சுன்னா வேதனையை உண்டு பண்ணுச்சு. நல்லா கவனிங்க. பாவம் என்ன பண்ணுச்சு? வேதனையை உண்டு பண்ணுச்சு. அந்த வேதனை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பூமியில முள்ளும் குறுக்கும் முளைப்பிச்சிச்சு. அந்த வேதனை அப்படியே என்னாச்சுன்னா மனுஷனுக்கு வேதனையாகி சரீரத்தில் பலவீனங்களை உண்டு பண்ணுச்சு. சரீரத்தில் பலவீனங்களை உண்டு பண்ணி சரீர பலவீனங்கள் ஒரு காலத்தில் அது அப்படி நோயாக மாறிடுச்சு. நல்லா கவனிங்க. என்ன பண்ணுச்சு? வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், நல்லா கவனிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது பாவம் ஆயிடுச்சு. பாவம் என்ன பண்ணுச்சுன்னா பாவத்தின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டு போயிருச்சு. சாபத்தின் நிமித்தமாக என்னாச்சுன்னா வேதனை வந்துச்சு. வேதனை நிமித்தமாக முள்ளும் குறுக்கும் முளைக்கப்பட்டு போச்சு. முள்ளும் குறுக்கும் முளைச்சதுனால மனுஷன் உழைச்சி அதனுடைய சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் இழந்துட்டான். பலவானாக இருந்த மனிதன் பலவீனனாய் மாறி போனான். சரீரத்தில் நோய்கள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. நோய்கள் என்னாச்சு? நோய்கள் முத்தி போய் நோய்கள் அப்படியே அதிகமாகி அப்புறம் கடைசியில் பாவத்தின் சம்பளம் என்னவாயிடுச்சு? மரணமாக மாறி போய்விட்டது. ஆரம்பிச்சது எதில் ஆரம்பிச்சிச்சு? பாவத்தில் ஆரம்பிச்சது. பாவம் சாபமாகி, சாபம் வேதனையாகி, வேதனை முள்ளும் குறுக்கும் முளைப்பிச்சது நிமித்தமாக இவன் உழைச்சி தான் சாப்பிட வேண்டியதாச்சு. உழைச்சி தான் சாப்பிட வேண்டியது என்னாச்சுன்னா, இவன் சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் குறைஞ்சு பலவீனனாய் மாறி உடம்புல சரீரத்திலே நோய்கள்லாம் உண்டாகி, நோய்கள் கடைசியில் இதுவாகி பலன் இல்லாமல் போய் இளமையாக இருந்த மனிதன் முதுமையாக மாறி, நல்லா கவனிங்க, சரீரத்தில் பலமில்லாமல் போய் இளமையாக இருந்த மனிதன் வயசாக சரீர பலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம தோல்லாம் சுருக்கம் உண்டாகுது. நல்லா கவனிங்க.
தோல்லாம் சுருக்கம் உண்டாகுது, வயசாகுது, காலெலாம் நடுக்கம் கொடுக்குது, பல்லெல்லாம் தேஞ்சிருது, வாயில் பல் இல்லாமல் போயிடுறோம், பேச்சு வார்த்தையெல்லாம் மாறிடுது. ஒரு நேரம் என்ன ஆகுதுன்னா அந்த பாவத்தினுடைய முழு வல்லமை வெளிப்படும் போது மனிதன் மரித்து போகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி, நல்லா கவனிங்க, ஒரு காலத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்னாடி ரட்சிக்கப்படாமல் இருந்தப்போ, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தப்போ, ஆதாம் செய்த அந்த பாவத்தின் வித்து, அந்த பாவத்தின் சாரமானது, அந்த பாவத்தின் வேரானது உங்களையும் என்னையும் இருந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன்ல அந்த காரியங்கள், பாவத்தின் மூலமாக சாபம் வந்துச்சு. ஆதாமனுடைய சாபம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது. ஆதாம் அன்னைக்கு பாவம் செஞ்சான். அந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்படியே மனித சந்ததிகளுக்கு உள்ளாக அந்த ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கிற கடைசியாக பிறந்திருக்கிற குழந்தை வரைக்கும் அந்த வார்த்தை கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி அந்த வார்த்தையை நம்ம வாசி சொல்ல எவ்வளோ நேரம், குறுக்கு முளைப்பிக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் வாசி சொல்ல ஒரு லிஸ்ட்டு வாசிச்சது. அந்த வார்த்தை ஆதாமுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. கரெக்டாக ஆதாமுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. ஆதாமு தான் பாவத்தில் விழுந்தான். நீங்களும் நானும் ஏதோ பாவம், நீங்கள் நானும் ஆதாம் மாதிரி வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் செஞ்சு பாவத்துக்குள்ளே விழுந்தோமா? இப்போ ஒரு பிறந்த குழந்தை இருக்குது, நல்லா கவனிங்க, ஒரு பிறந்த குழந்தை இருக்குது, அது பிறந்திருக்குது, அது வளருது, நல்லா கவனிங்க, அது வளருது, 1 வயசாகுது, 2 வயசாகுது, 3 வயசாகுது. அப்புறம் அதை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். கரெக்டாக? எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் சொல்லுங்கள்? படிக்கணும், நல்லா படிக்கணும், படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணும், நல்ல பழக்கங்கள்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் எந்த குழந்தையவாச்சும், நல்லா கவனிங்க, எந்த குழந்தையவாச்சும் மேக்ஸ் படிக்கிற டியூஷனுக்கு அனுப்புவீங்க. கரெக்டாக? மேக்ஸ் வரலன்னா மேக்ஸ் படிக்க டியூஷன் அனுப்புவீங்க. இங்கிலீஷ் வரலன்னா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புவீங்க தானே? தமிழ் வரலன்னா தமிழ் படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புவீங்க. எந்த குழந்தையவாச்சும் இந்த குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியல, இதுக்கு பொய் சொல்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புவோன்னு யாரையாவது அனுப்பிச்சிருக்கீங்களா? எந்த குழந்தையாச்சும் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்கீங்களா? அதுக்கு யார் பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தது? இந்த சாக்லேட் யாரா எடுத்து தின்னா அப்படின்னு கேட்டா, அப்பா தங்கச்சி தான்ப்பா எடுத்து தின்னுச்சு. கூப்பிட்றா தங்கச்சியா, ஏமா சாக்லேட் ஏமா நீ எடுத்து தின்ன? அப்பா அங்கே இருந்தது நான் பார்க்கவே இல்லைப்பா, அங்கே ஒரு சாக்லேட் இருந்து எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, அண்ணன் தான்ப்பா தின்னுருப்பான். இந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்கு எங்கே கற்றுக் கொடுத்தாங்க? யாருக்கு எங்கே டியூஷன் அனுப்புனீங்க? எங்கே படிக்க அனுப்புனீங்க? நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, நல்லதை மட்டும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த ஆதாம் அன்னைக்கு விதைத்து விட்ட அந்த வித்து, நல்லா கவனிங்க, ஆதாம் அன்னைக்கு விதைத்து விட்ட அந்த வித்து ஆதாமின் மூலமாக வந்த சந்ததிக்கு எல்லாவற்றுக்கும் அந்த ரத்தத்திலேயே ஊறிடுச்சு. என்னாச்சு? ரத்தத்திலேயே ஊறிடுச்சு. நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது. பொய் சொல்கிறதுக்கு யாருன்னா சொல்லிக் கொடுக்குறீங்களா? திருடுறதுக்கு யாருன்னா சொல்லிக் கொடுக்குறீங்களா? கொலை செய்கிறதுக்கு யாருன்னா சொல்லிக் கொடுக்குறீங்களா? விபச்சாரம் செய்கிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறீங்களா? யாரும் எதுவும் சொல்லித் தரதில்ல. அது ஆதாம் அந்த கீழ்ப்படியாக போன அந்த வார்த்தை, கீழ்ப்படியாக போனது நிமித்தம் அந்த வார்த்தை பாவம் சாபமாகி, சாபம் தரித்திரமாகி, தரித்திரம் இல்லாமையாகி, இல்லாமை மனிதனுடைய உடம்பில் இருக்கிற பலத்தெல்லாம் உறிஞ்சி ஒரு பலவீனனாக்கி, அவனை தரித்திரமாக்கி, இல்லாமாக்கி, ஒன்றும் இல்லாமாக்கி, கஷ்டமாக்கி, அவன் சர்ற பலத்தெல்லாம் உறிஞ்சி அவனை அவன் இளமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக 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 முதுமைக்கு நேராக ஆதாம் செய்த அந்த செயல் அவனை நடத்திட்டு போய்கிட்டு இருக்குது. இறுதியில் என்ன நடக்குதுன்னா, அந்த பாவத்தின் சம்பளம் மரணமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு வரைக்கும் சம்பவித்து கொண்டுதான் இருக்கிறது. கரெக்டா நான் சொல்றது?
கரெக்டாக நான் சொல்றது? ஓகே. இப்போ ஆதாம் செஞ்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் பிறந்திருக்க கடைசி குழந்தை வரைக்கும் அது அந்த மனிதர்களை பாதிக்கும் என்றால், அவன் அன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆதாம் செஞ்சு வச்சுட்டு போனது? தெரியுமா நம்மளுக்கு? எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆதாம் ஒரு சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவன் செஞ்சு வச்சுட்டு போன அந்த பாவத்தின் வல்லமையானது இன்னைக்கு வரைக்கும், இந்த நூற்றாண்டு வரைக்கும், இந்த 2024 வரைக்கும் அதோட காரியங்களை அது நடப்பிச்சு கொண்டு தான் இருக்குது. அதோட காரியங்களை அந்த உலகத்தில் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்குது. இன்னைக்கும் மனிதர்கள் உலகத்திலே இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் என்ற சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. நான் கேட்குறேன், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கீழ்ப்படியாம போன அந்த வார்த்தையினுடைய வல்லமை இன்னைக்கு வரைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் வல்லமையா அதை ஆட்கொண்டு இருக்குது அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆட்கொண்டு இருக்குது அப்படின்னா, அதோட பவரை வெளிப்படுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னா, அதோட செயல்பாட்டை செயல்படுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பாக, ஒரே ஒரு 2023 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் பிறந்து நீதிமானாய் வாழ்ந்து, நீதிமானாய் உலகத்தில் சுற்றி திரிந்து நன்மைகளை செய்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வல்லமை எந்த அளவுக்கு கிரியை செய்யும் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பாவத்தினுடைய வல்லமை, நல்லா கவனிங்க, பாவத்தினுடைய வல்லமை ஒரு மனுஷனை, நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை, நல்லா இளமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை அவனுடைய பாவத்துக்குள்ளாக்கி பாவம் செய்ய வச்சு அவனை சாபத்துக்குள்ளாக்கி, அவனை தரித்திரத்துக்குள்ளாக்கி, அவனை இல்லாமைக்குள்ளாக்கி, அவனை ஒன்றும் இல்லாமல் போக வைக்கிறதுக்கு எல்லா காரியங்களும் எப்படி நடப்பிக்குதோ, அப்படியே நீங்கள்லாம் எப்படி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, நல்லா கவனிங்க, நீங்கள்லாம் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தெய்வம், அவர் தான் என்னுடைய ரட்சகர்னு நீங்கள் உங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணுனீங்களோ, அன்னையிலிருந்து என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள்லாம் அந்த ஆதாமினுடைய பாவத்திற்கு, அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் சாபத்திற்கு, ஆதாமுடைய பாவத்தினுடைய வேரில் இருக்கிறதான சாரத்திற்கு நீங்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறி இருக்கிறீர்கள். இதுதான் சுவிசேஷம். என்ன அந்த ஆதாமினுடைய சாபம், நல்லா கவனிங்க, அந்த ஆதாமினுடைய சாபம் ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை, செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை, நல்லா புஷ்டியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனை அவனை கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமையாக்கி, தரித்திரமாக்கி, பாவ உணர்வுகளை செய்ய வச்சு, பாவத்தின் சாரம் உள்ள இறங்கி, பாவத்தின் வித்து உள்ள இறங்கி, அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கி, அவனை பலவீனனாக்கி, அவனை சரீரத்தில் நோய்களை உண்டு பண்ணி, அவனுடைய ரத்த அணுக்களை எதிர்வினையா மாற்றி, அவனை கடைசியில மரணத்துக்கு நேராக நடத்திட்டு போகுது. அப்படின்னா நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஆசீர்வாதம் அந்த பாவத்தை காட்டிலும் பல மடங்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது ஒரு 1000 மடங்கு வல்லமை உள்ளதா பாவத்தின் கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருந்தால், இந்த நீதியின் வல்லமை, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை கோடி மடங்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தையும், அந்த சாபத்தையும், அந்த இல்லாமையையும், அந்த தரித்திரத்தையும் உடைத்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் போக செய்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. இப்போ ஒரு பால் இருக்குது, தூக்கி மேலே போடுறேன், என்ன ஆகும்? கீழே தான் வரும். ஒரு கல் இருக்குது, தூக்கி மேலே ஏறிக்கிறேன், என்னோட பலத்தினால
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹைட்டு தூக்கி எறிகிறேன், என்னாகும்? கீழே வந்து விழுந்துடும். அது புவியீர்ப்பு பிரமாணம். புவியீர்ப்பு பிரமாணம். நீங்கள் எந்த ஒரு பொருளை தூக்கி மேலே அடிச்சிங்கனாலும் அது என்ன நடக்கும்? கீழே தான் வந்து விழுகும். எவ்வளோ பெரிய பலவான் இந்த உலகத்திலே இருக்கிறதுலே நான் தான் பலவான், என்னோட பலவான் யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்து அவன் கையில் ஒரு கல்லை கொடுத்து தூக்கி அடிப்பான்னு சொன்னீங்கன்னா அவன் அவனோட முழு பலத்தால் தூக்கி அடிக்கிறான். என்ன ஆகும்? போகும். இப்போ நான் தூக்கி அடித்தது இவ்வளோ ஹைட்டு போகுது அப்படின்னா நீங்கள் தூக்கி அடிக்கிறது கொஞ்சம் மேலே போகும். அந்த பலவான் இருக்கிறானே அவனை கூப்பிட்டு வந்து தூக்கி அடிக்க சொன்னோம்னா நம்மலாம் தூக்கி அடிக்கிறத விட கொஞ்சம் ஹைட்டுக்கு போகும். ஆனால் என்ன ஆகும்னா திரும்பி கீழே வந்து விழுந்துடும். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலம் அவ்வளோதான். மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற பலம் அவ்வளோதான். ஆனால் நீங்களும் நானும் நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ டவுட்டாக இருக்கு. கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ தன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எல்லா மனுஷனும் என்ன யோசிச்சான் அப்படின்னா, நம்ம எதனா தூக்கி அடித்தாலும் எதனா ஒரு பொருளை நம்ம மேலே கொண்டு போகணும்னு நினச்சா கூட அது குறிப்பிட்ட தூரம் வரையும் போயிட்டு கீழே வந்துடும், மேலே போகாது அப்படின்னு யோசித்தான். அதுதான் புவியினுடைய பிரமாணம், அதுதான் புவியீர்ப்பு சக்தி, அது அப்படி தான் செயல்படும் அப்படின்னு யோசித்தான். ஆனால் ஒரு மனுஷன் யோசிச்சாரு. என்ன யோசிச்சார் அப்படின்னா, என்னால் இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி மேலே ஒரு பொருளை அனுப்ப முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. என்ன அப்படின்னா அவர் யோசிச்சதின் விளைவு தான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சாரு. ராக்கெட்டை நீங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது என்னவாகும்? நீங்கள் எரிகிற கல்லை விட மேலே போகும். நீங்கள் நினச்சி பார்க்குறத விட மேலே போகும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட மேலே போகும், மேலே போகும், மேலே போகும், மேலே போகும், மேலே போயிட்டே இருக்கும். அது என்னைக்காவது திரும்பி வந்து பார்த்துருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளாக இருக்கிற கடவுளுடைய வல்லமை, உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதான கடவுளுடைய சக்தி, நீங்கள் நார்மலாக தூக்கி எறிகிற கல்லை காட்டிலும் ராக்கெட் எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு வேலை செய்கிறது. என்ன சுவிசேஷம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதான பாவத்தின் வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த சர்வ வல்லமை இந்த பாவத்தின் சக்தியை அடித்து நொறுக்கி, இல்லாமையை அடித்து நொறுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமா, அதாவது எனக்கு வயசாகுது, என்னால எதுவும் செய்ய முடியலையே, என் சரீரத்துல பலம் இல்லையே, என் சரீரத்துல பலவீனமாயிட்டு இருக்குது, எனக்கு எலும்புகள்லாம் சுருங்குது, என்னோட தோல்லாம் சுருங்குது, என் எலும்புகள்லாம் தேயுது, இந்த எண்ணத்தெல்லாம் நீங்க தூக்கி அடிச்சுட்டு நீங்க சொல்லணும், காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சக்தி எனக்குள்ளாக வேலை செய்கிறது, நான் முதிர் வயதிலும் கழித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பேன் நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி பாவம் உங்களை வந்து வயசாக 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 உங்களை முதுமைக்கு நடத்திட்டு போகுதோ, இந்த நீதியின் சக்தி, இந்த பரிசுத்தத்தின் சக்தி, இந்த சுவிசேஷத்தின் சக்தி உங்களை வயசாகிறவர்களாக்காம வயசாக வயசாக உங்களை இளமைக்கு நேராக நடத்தி கொண்டு போகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எப்படிங்க ஒரு மனுஷன் ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தை நீங்க நம்புறீங்க, ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தின் சக்தியை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, ஆனால் என் தேவன் சர்வ வல்லமையுள்ள கடவுள் செய்திருக்கிறார், உங்களை இளமையாக மாற்றுவார், நீங்க நல்லா வாழ முடியும், உங்களுடைய இளமை திரும்பும், நீங்க கழுகுக்கு சமானமான உங்க வயது வாழ வயதாக மாறும் சொன்னா உங்க பணம் ஏற்றுக்கிறதுக்கு ஏன் யோசிக்குது? பாவத்தின் சக்தியை நீங்க நம்புறீங்க, பாவத்தின் சக்தியை ஏற்றுக்கொள்றீங்க, பாவத்தின் சக்தி
சக்தியை அனுமதிக்கிறீங்க. பாவத்தின் சக்தி என் சரீரத்துல செயல்படுறதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் சரி, அந்த பாவத்தினோட சக்தியை நீங்க உங்க சரீரத்தை அனுமதிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை அனுமதிக்கிறீங்க. பாவத்தினுடைய வல்லமையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. நான் தரித்திரத்தான் வாழ்வேன், நான் இல்லாமையில்தான் வாழ்வேன், நான் கஷ்டத்துலதான் வாழ்வேன், எனக்கு இந்த நோய் போகவே போகாது, இந்த கால் வலி தீரவே தீராது, இந்த தலைவலி மாறவே மாறாது, இந்த ஜுரம் போகவே போகாது. நீங்க நம்புறீங்க, நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, நீங்க நம்ம சரீரத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க. நான் சொல்றேன், இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ராக்கெட் எப்படி 10 வருஷம் மேல போகுதோ, அந்த புவியீர்ப்பு சக்தியை மீறி எப்படி மேல போகுதோ, அத போல உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சக்தி அந்த பாவத்தின் வல்லமையை காட்டிலும் அதை வெடிச்சு, அதை ஒன்றில்லாம பண்ணி, அதை அமுக்கி, அதை விட்டு இப்போ ஒரு கல்லை தூக்கி இருக்கிறதா மேல போக மாட்டேது. ஏன்னா புவியீர்ப்பு சக்தி பிடிச்சு இழுத்துருது. அதை போல நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, நான் இவ்வளவுதான் என்னால முடியும், இப்படிதான் முடியும், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். நீங்க என்ன இன்னும் அப்படின்னா, அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையுடைய சக்தி, அந்த ஆதாம் செய்த அந்த சாபத்தினுடைய வல்லமை, அந்த ஆதாம் செய்த அந்த பாவத்தினுடைய வல்லமையிலேயே இன்னும் அதுக்குள்ளேயே உருவாட்டு கொண்டிருக்கிறீங்க. என்னால முடியாது, எனக்கு இந்த ஜுரம் போகவே போகாது, இந்த கால்வலி போகவே போகாது, இந்த கடன் தீரவே தீராது, என்னால முடியவே முடியாது. உங்க மைண்ட்ல நல்லா செட் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டா? நம்ம வாசனம் அதுல சொல்றாரு பவுல், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற குறித்து வெட்கமே படுறதில்லை அப்படின்னு சொல்றாரா இல்லையா? வாசிங்க அந்த வசனத்தை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் சொல்றாரு. நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாம் என்னன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றது நம்ம வெட்கப்படுறோம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றது வெட்கப்பட்டு இருக்காங்க. அதனாலதான் இவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன வெட்கப்பட்டு இருக்காங்க? நல்லா கவனிங்க. என்ன வெட்கப்பட்டு இருக்காங்க? ஏன் வெட்கப்படுறாங்க? கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஏன் வெட்கப்படுறாங்க? எதுக்காக வெட்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? நீங்க யாரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஒருத்தவங்க. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க இயேசு நான் கேட்கறவங்கள, நீங்க யாரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எல்லாம் பதில் சொல்லுங்க. யாரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தெய்வமா. நீங்க இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த சிலுவையில் அடிச்சு சாவடிச்சாங்களே, அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த சிலுவையில் அவரை காப்பாற்றிக்க முடியாம ஒருத்தர் இருந்தாரு, அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த ரோமர்கள்லாம் சேர்ந்து அவர் அடி அடிச்சாங்களே, காலை துப்புனாங்களே, அவரால் அதுக்கு பதில் ஒன்றுமே செய்ய முடியலையே, அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த சிலுவையை தூக்கிட்டு போனாரு, அந்த சிலுவையை கூட தூக்கி போக முடிய பலம் இல்லாம தூக்கிட்டு போனாரு, அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த காலத்துல இருந்த அந்த யூதர்கள் இப்படிதான் கேள்வி கேட்டாங்க. அவராலேயே அவர் ரட்சிக்க முடியலையே, அவராலேயே அவர் காப்பாற்றிக்க முடியலையே, அவராலேயே அவர் ஒன்றுமே பண்ணிக்க முடியலையே, அவர் ஒரு துணி இல்லாம சிலுவையை தூக்கிட்டு இருந்தாரு, அவரே நீங்க தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அந்த ரத்தத்தெல்லாம் இறந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாம சிலுவையில சத்து போனாரே, அவரே தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. இப்படி கேள்விகள் கேட்கும் போது எல்லாரும் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்மளுக்கு வெட்கமாயிருது சுவிசேஷத்தை சொல்றதுக்கு. ஐயோ, இந்த தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம், அவராலே ரசிக்க முடியலையே, அவரே ரசிக்க முடியலையே. எல்லாம் கவனிங்க. அவரே ரசிக்க முடியலையே, அவரே காப்பாற்றிக்க முடியலையே. இந்த தெய்வத்தை நீங்க வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட, ஐயோ உண்மையிலேயே அப்படிதான் போல, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, அவராலே காப்பாற்றிக்க முடியல, அவரையே தாங்கிக் கொள்ள முடியல, அவரையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத தெய்வத்தை அவரு போய் எப்படிங்க உங்களை காப்பாற்றுவாரு?
அவர் அவரையே காப்பாற்றிக்க முடியல சிலுவையில, அவர் போய் உங்களை எப்படி காப்பாற்றுவாரு? அவர் அவராலேயே வாழ முடியல 33 வயசுக்கு மேல, அவர் எப்படி உங்களை வாழ வைப்பாரு? அவராலேயே எந்த ஒரு காரியத்தையும் தன்னால் செஞ்சுக்க முடியாம அவர் சிலுவையில ஒன்றாக மறிச்சு போயிட்டாரு. அவர் போய் எப்படி உங்களை வாழ வைக்க முடியும்? அவருக்கு எப்படி உங்க கடலை தீர்க்க முடியும்? இப்படி கேட்கும் பொழுது அங்க இருந்த புதுசா ரசிக்கப்படுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. அதுதான் சொல்றாரு யாரு? பவுல். இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நான் வெட்கப்படேன். அவர் என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க அவரு ஒன்றும் அவரை காப்பாற்றிக்க முடியாம சிலுவை அடிபட்டு செத்தாரு. உண்மைதான். அவரை காப்பாற்றிக்க முடியாம சிலுவை அடிபட்டு செத்தாரு. அவரையே ரட்சித்துக் கொள்ள முடியாம சிலுவையில் அடிபட்டு செத்தாரு. அவரையே காப்பாற்றிக்க முடியாம ரத்தத்தெல்லாம் சிந்தி செத்தாரு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரையே சிலுவையில் அடிக்க கொடுத்து அவரையே சிலுவையிலேயே அடிக்க கொடுத்தாரு. எதுக்காக அவரே காப்பாற்றிக் கொள்ளல? அவர் ஏன் அவரே 33 வயசுல செத்து போனாரு? அவர் ஏன் இளமையில மரித்து போனாரு? அவர் ஏன் அவர் வாலிபத்துல மரித்து போனாரு? அத அவர் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, எதுக்கு சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டாரு? எதுக்கு சிலுவையில இயேசு அடிக்கப்படும்? ஏன் அவர் காப்பாற்ற முடியாதனால அவர் செத்தாரா? இல்லங்க, அவர் காப்பாற்ற முடியாதனால சாகல. நல்லா கவனிங்க. அவரை காப்பாற்றிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் சொல்றாரு, பேதுரு கத்தி எடுத்து ஒரு காதை வெட்டிடுறான். ஒரு ஆளோட காதை வெட்டுறான், மல்குஸோட காதை வெட்டிடுறான். வெட்டினோடனே அவர் பேதுருக்கு பதில் கொடுக்குறாரு, நான் லைட்டா ஊன்னு சொன்னேன் அப்படின்னா 10,000க்கும் மேலான தூதர்களை அனுப்புறதுக்கு என் கடவுள் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். 10,000க்கும் மேலான தூதர்கள்னா ஒரு தூதன் 1,80,000 பேரை கொள்வாங்க. ஒரே ஒரு தூதன் 1,80,000 பேரை கொள்ள முடியும். அப்ப 16,000 தூதர்கள் என்ன நடந்துட்டு இருக்கும் பாருங்க. நான் நினைச்சேன்னா அவ்வளவு தூதர்களை கொண்டு வந்து என்ன காப்பாற்றிக்க முடியும். ஏன் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஏன் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, எதுக்காக அவர் சிலுவையில் அடிக்கிறதுக்கு தனக்கான அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் அந்த மாதிரி இளமையில வாலிபத்துல அடிக்கப்படக்கூடாது, சாகக்கூடாது. வாலிப வயசுல நம்ம அதாவது வாலிப வயசுல வாழ்க்கையை இழந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்களும் நானும் நல்லா வாழணுன்றதுக்காக அவர் தன்னுடைய வாலிப வயசுலயே மறிச்சாரு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி ஆதாமனுடைய அந்த வித்து, நல்லா கவனிங்க, எப்படி அந்த ஆதாமனுடைய வித்து ஒரு மனுஷனுக்குள்ளாக புகுந்து அந்த மனுஷனை ஒரே ஒரு இதுல சொல்லிடுறேன். ஆதாம் கீழ்ப்படியா பிறந்தால, கீழ்ப்படியாம பழத்தை சாப்பிட்டான், கீழ்ப்படியாம போயிட்டான். கீழ்ப்படியாமைக்கு முன்னாடி ஆதாம் அவனுக்கு வயசாயிருக்காங்க. ஆதாம் படைச்சு விட்டார், வாழ்ந்துட்டு இருக்கான். எத்தனை கோடி வருஷங்கள் வாழ்ந்தாங்கிறது நமக்கு தெரியாது. வாழ்ந்துட்டு இருக்கிறான். கடவுளுடைய வார்த்தைக்கு சொல்றதை கேட்டு கடவுளோட உறவாடி அந்த இந்த தோட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். எவ்வளவு நாள் வாழ்ந்தான்னு யாருக்கும் தெரியல. அவன் அந்த கீழ்ப்படியாமைக்கு முன்னாடி அவன் எப்படி எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தானோ, ஆனா அது வரைக்கும் அவனுக்கு வயசாகல. காலங்கள் கடந்து போகுது, நாட்கள் கடந்து போகுது, வருஷங்கள் கடந்து போகுது. ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டானோ அப்படியே தான் இருக்கிறான், அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா கீழ்ப்படியாம போனா பாவம் வந்துச்சு, பாவத்தினுடைய வித்து வந்துச்சு. அப்படியே அவனுக்கு வயசாகுது. வயசாக என்ன அவனுக்கு சரீரத்துல பலம்லாம் குறையுது. அந்த சாபத்தினுடைய வல்லமை, அந்த பாவத்தினுடைய சாணம் அவனுக்குள்ள இறங்குது. வயசாக அவன் தோல் சுருங்குது, முதுமை வருது. வயசாகவும் பாவத்தின் சம்பளம் மரணம் மறிச்சு போயிடும். அதுக்கு முன்னாடியே மறிக்க ஆரம்பிச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு அன்னைக்கு ஆதாமுடைய கீழ்ப்படியாம அதை பண்ணுச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் அந்த பாவத்திற்கு எதிராக நீதியை உண்டு பண்ணி இருக்கிறது. நீங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுத்தரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாம் அந்த நீதியினுடைய வித்துக்குள்ளாக வந்திருக்கிறீங்க. உங்க ரத்தத்துல அந்த நீதி வித்து கலந்துருச்சு. உங்க ரத்தத்துல
அந்த நீதியின் வித்து கலந்துருச்சு. அன்னைக்கு அவங்க ஆதாம் மூலமா அந்த பாவத்துடைய வித்து நம்ம ரத்தத்துல கலந்துருந்துச்சு. நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சொந்தக்காரா ஏற்றுக்கொண்டு இயேசுதான் என் கடவுள் நீங்க நம்புனீங்களோ, இயேசுதான் என் கடவுள் நீங்க என்னைக்கு உங்க வாயின் வார்த்தையினால அறிக்கை பண்ணுனீங்களோ, அந்த வாயின் வார்த்தை நீங்க சொன்ன அந்த வார்த்தை உங்க ரத்தத்தை போய் ஆதாமின் வித்துக்குள்ள இருக்க உங்க ரத்தத்தை இயேசு கிறிஸ்துடைய வித்துக்குள்ளாக உங்களை மாற்றி போட்டுச்சு. இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வித்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். கரெக்டா? ஆனா ஆதாம் வித்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. பாவத்தின் விளைவாகிய சாபத்துக்குள்ள போனீங்க, சாபத்தின் விளைவாகிய இல்லாமையில போனீங்க, இல்லாமையின் விளைவாகிய தரித்திரத்துல போனீங்க, தரித்திரத்தின் விளைவாகிய பலவீனத்துல போனீங்க, பலவீனத்தின் விளைவாகிய ஆரோக்கியமின்மைக்குள்ள போனீங்க, ஆரோக்கியமின்மையின் விளைவாகிய நோய் வந்துச்சு, நோயின் விளைவாகிய உங்க சரீரம் பலவீனப்பட்டு போச்சு, நீங்க முதுமை அடைஞ்சீங்க, நீங்க மரணத்துக்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இதை நீங்க ஆணித்தரமா உங்க இருதயத்துல நம்பி வச்சிருக்கிறீங்க. கரெக்டா? இப்ப நான் சொல்றேன், ஆதாமுடைய வித்து இந்த அளவுக்கு பண்ணுச்சு அப்படின்னா ஆதாமுடைய வித்தை காட்டிலும் கோடி மடங்கு பல மடங்கு சக்தி வாய்ந்த வித்து இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து. ஆதாமுடைய வித்தை காட்டிலும், ஆதாமுடைய வார்த்தையை காட்டிலும், ஆதாமுடைய ரத்தத்தை காட்டிலும், ஆதாம் கீழ்ப்படியாமை போன அந்த வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலின் வல்லமை பல மடங்கு பெருசு. அந்த வல்லமை என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க அப்படின்னா மரணத்துல இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. பாவத்தில் இருந்தீங்க, ஆதாமுடைய என்ன பண்ணுச்சு? சாபத்தை கொண்டு வந்துச்சு, இல்லாமை கொண்டு வந்துச்சு, தரித்திரத்தை கொண்டு வந்துச்சு, நோயை உண்டாக்குச்சு, நோய் என்ன பண்ணுச்சு? பலவீனத்தை உண்டாக்குச்சு, பலவீனம் என்ன பண்ணுச்சு? மரணத்துக்கு கொண்டு போச்சு. இன்னைக்கு மரணத்துல இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து உங்க ரத்தத்தை வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மரணத்துல இருக்கிறீங்க, மரணத்துல இருந்து நீங்க உங்களை அப்படியே ஆப்போசிட்டா மரணத்துல இருக்கிறீங்க, நீதிக்கேற நடத்தி போக முடியும். என்ன அப்படின்னா நீங்க பலவீனத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க பலவானாய் மாற முடியும். நீங்க தரித்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஐஸ்வர்யவான்களாய் மாற முடியும். நீங்க இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கிறவர்களாய் மாற முடியும். நீங்க சரீர சுகவீனத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க பலவான்களாய் மாற முடியும். நீங்க நோயில இருந்தீங்க அப்படின்னா நீங்க நோய் இல்லாதவர்களாய் மாற முடியும். நீங்க தரித்திரம் இல்லாம கஷ்டம் பாவம் சாபம் எதில் இருந்தீங்கன்னாலும் நான் சொல்லுகிறேன், அந்த பாவத்தின் வல்லமையை காட்டிலும் இந்த நீதியினுடைய வல்லமை கோடி மடங்கு பெரியதாக இருக்கிறது. நீங்கள் முதுமையிலிருந்து நீங்கள் இளமைக்கு திரும்ப முடியும். உங்க சரீரம் சுருக்கி இருக்கலாம், உங்க தோல் சுருக்கி இருக்கலாம், உங்க எலும்பு தேய்ந்து போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இதை விசுவாசித்து இதை நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் பேசுவீர்களே ஆனால் இளமை திருப்பும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வயதானவர்கள் இளம் வாலிபர்களாய் மாற முடியும், வாலிபர்கள் குழந்தைகளாய் மாற முடியும். நான் சொல்லுகிறேன், ஆதாமுடைய வித்து உங்களை அழித்து போடுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வித்து உங்களை கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ வைக்கும். பிரியமானவர்களே, வாழ வைக்கும் என்று நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நீங்க சின்னதா யோசிக்கிறீங்க, நான் சொல்லுகிறேன், நீ உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய நினைவுகள் வான பரியந்தம் பெரியதா இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்களை காட்டிலும் கடவுளுடைய எண்ணம் உங்களை குறித்து பெருசா இருக்கு. நம்ம இன்னும் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா பாவத்தின் வல்லமையை தான் நம்ம யோசிச்சிருக்கிறோம். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாரும் சாகுறாங்க, எல்லாரும் பலவீனமாகறாங்க, எல்லாருக்கும் நோய் வருது, எல்லாம் பலவீனமாகறாங்க அப்படின்னா, எல்லாம் சாகுறாங்க அப்படின்னா, எல்லாம் தரித்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆதாம் வித்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க இன்னும் இந்த புவியீர்ப்பு சக்தியில தான் இருக்கிறாங்க. இந்த புவியீர்ப்பு சக்தியை உடைச்சு, இந்த புவியீர்ப்பு சக்தியை உடைச்சு மேல போற அளவுக்கு ராக்கெட்லாம் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் அப்டேட் ஆகணும். நான் சொல்லுகிறேன், அந்த பாவத்தின் வல்லமையை உடைச்சு பாவத்தின் வல்லமையை இல்லாமையாக்கி பாவத்தின் வல்லமையை ஜீரோவாக்கி இந்த இயேசு கிறிஸ்துவோட வித்தின் வல்லமை இன்னைக்கு கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க பலவீனத்துல இருந்து பலவான்களாய் மாற முடியும் என்பதுதான் சுவிசேஷம். நீங்க தரித்திரத்துல இருந்து ஐஸ்வர்யவான்களாய் மாற முடியும் என்பதுதான்
சுவிசேஷம். நீங்கள் பாவத்தில் இருந்து நீதிமான்களாய் வாழ முடியும் என்பதுதான் சுவிசேஷம். நீங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ முடியும் என்பதுதான் சுவிசேஷம். பிரியமானவர்களே, நீங்க ஒரு 10,000 ரூபாய் எதிர்பார்த்துட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லுகிறேன், மேல எதிர்பாருங்க, பெருசா எதிர்பாருங்க. ஏன்னா பாவத்தின் வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை கோடி மடங்கு பெருசா இருக்க முடியுமானவர்களே. என்ன பிரதர் ஏதோ சொல்றீங்க, ஏதோ கத்தி கத்தி பேசிடுறீங்க, இது உண்மையே சாத்தியமா? எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க. இல்ல பாக்குறீங்களா, நீங்க ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க, எனக்கு எத்தனை வயசு இருக்கும்? 35. அப்புறம் 38. அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. 40. 40 சொல்லுங்க. 32. யார் அதை கையை தட்டுங்க அவனுக்கு. அதாவது நம்ம தோற்றம் கூட அப்படியே குறையாம நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா நம்ம இளமை அப்படியே தக்க வச்சு கொள்ற அளவுக்கு. ஏன் இளமையில மறிச்சாருங்க? ஏன் வாலிபனா மறிச்சாரு? எதுக்காக அவர் வாலிபத்துல சாகணும்? நீங்களும் நானும் என்றென்றைக்கு நிச்சயமாக வாலிபர்களாய் வாழ்க்கைக்கும்படியாக அவர் வாலிபத்திலே மறித்தார், இளமையிலே மறித்தார். இந்த வயசுல நீங்க இங்க வாலிபங்கள ஓட முடியுங்க, நடக்க முடியுங்க. நீங்க என்ன நடக்க முடியும் யோசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்து வித்தி எனக்குள்ள இருக்குது. எல்லா நோயும் அடிச்சு நொறுக்கி மேல வர முடியும் யோசிங்க. அது நடக்க முடியுமானவர்களே. அவன் எப்படி வார்த்தைக்கு கீழ்படியாம போன அவனோட வல்லமை மட்டும் அப்படி கீழே செய்யும் அப்படின்னா நான் என்ன இழுச்சவாயனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்துக்குள்ளாக இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன். அவன் ஆதாமுடைய வல்லமையை காட்டும் இயேசுனுடைய வல்லமை கோடி மடங்கு பெருசுங்க. அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்க வாழ்க்கையிலே நடக்க அனுமதிங்க. அப்பத்தான் மாற முடியும். நான் என்னதான் கத்தி கத்தி சொல்லி கொடுத்தாலும் போன பிறகு அதை மறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் நடக்காது. நீங்க வாழணும், நான் சுவிட்சமா இருக்கணும், நான் மாறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்றை மனசுல வச்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்க ஆரம்பிக்க முதல் நாளே என்னதான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருக்கு எத்தனை வயசு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆவியானவருக்கு எத்தனை வயசு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னும் மேல அது முதல் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் எங்க இருந்தாரு? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் எங்க இருந்தாரு? தேவ ஆவியானவர் ஆதிய கம்பத்துல இருந்தாரு. தேவ ஆவியானவர் ஆதியில இருந்தாரு. சொல்லுங்க, தேவ ஆவியானவர் ஆதியில இருந்தாரு. அந்த தேவாவியானவர் எங்க இருக்கிறாருன்னா அவங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு எத்தனை வயசு? நீங்க நினைச்சீங்கன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாவத்தை சொல்ல மரணத்தை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க இறந்துருவீங்க. அப்ப ஆவியானவர் இருப்பாரா? இருப்பாருங்க. நீங்க உங்க விசுவாசம், உங்களுடைய எண்ணம், நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, நீங்க அதுபடி நடந்துடுறீங்க. ஆனா ஆவியானவர் வயசானாலும் அப்படியே தான் இருப்பாரு. நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அந்த ஆவியானவரை போல நான் வாழ முடியும். நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கணும், கடவுளுடைய வருகை வரைக்கும் இப்படியே இருக்க முடியும் என்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஏன் மறிச்சாருங்க? எதுக்கு இயேசு மறிச்சாரு? எதுக்கு இயேசு மறிச்சாரு அப்படின்னா நீங்கள் நானும் மறிக்க கூடாதுன்றதுக்காக தாங்க. அதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா இயேசு பாவம் பண்ணாரு எதுக்காகனா நீங்கள் நானும்
நீதியாகணுன்றதுக்காக பாவமானார். அதை ஏற்றுக்கொள்றோமா இல்லையா? ஏசு தரித்திரமானார் எதுக்காக அப்படின்னா உங்களை ஐஸ்வர்யவானா ஆக்குறதுக்காக தரித்திரமானார். ஏசு ஒன்றும் இல்லாதவரா சிலுவையில் அடிக்கப்பட்டார் எதுக்காக? எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவரா சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன்? நீங்கள் நானும் எல்லாம் இருக்கிறதா வாழும்படியாக. ஏசு உலகத்தில் இருக்கிற சகல ஞானவான்களை காட்டிலும் ஞானமுள்ளவராக இருந்தும் ஒரு முட்டாள போல சிலுவையில் அடிக்கப்பட்டார். எதுக்காக? நீங்கள் நான் ஞானவான்களா வாழ்ந்திருக்கும்படியாக. ஒண்ணுமே தெரியாத மயிர் கத்திருக்கிறதுக்கு இழுத்து கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல ஒன்றும் பேசாம இழுத்துட்டு போகப்பட்டார். எதுக்காக அப்படின்னா நீங்களும் நானும் பேசி வாழ்ந்திருக்கும்படியாக. நான் சொல்லுகிறேன், ஏன் இயேசு சிலுவையில் அடிச்சு சாவடிச்சாங்க இளமையில அப்படின்னா நீங்களும் நானும் நீண்ட நாட்களாய் நித்தியமாய் வாழ்ந்திருக்கும்படியாக, நித்திய ஜீவன் உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருக்கும்படியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். என்ன சுவிசேஷம்? டைம் ஆச்சு, முடிச்சுடுறேன். என்ன சுவிசேஷம் அப்படின்னா நீங்க பாவத்தின் சக்தியை எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ, நல்லா கவனிச்சுங்களா, ஆசைப்பட்டு முடிச்சுடுறேன். நீங்க பாவத்தின் சக்தியை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, உலக மக்கள் எந்த அளவுக்கு நம்புறாங்களோ, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாங்களோ, அதை காட்டிலும் அதோட வல்லமையான காரியங்களை செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. நீங்க நீதியின் சக்தியை எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க பரிசுத்தவான சக்தியை எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவின் நித்திய ரட்சகருக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையில இருந்து அந்த பாவத்தின் சக்தி ஒன்றுமில்லாமல் போகும். பாவத்தின் சக்தி அடித்து நொறுக்கப்படும். பாவத்தின் சக்தி ஜீரோவாக்கப்படும். ஏனென்றால் பாவத்தின் சக்தியை காட்டிலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் சக்தி கோடி மடங்கு வல்லமை உள்ளது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிற்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடருவோம்.